இப்போ சிபிஎஃப்சி என்ன சொல்லும், ரிவைசிங் கமிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ளை பண்ணா கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். கமிட்டிக்கு சேர்மன் வரணும். சேர்மன் வந்து இங்க கிடையாது. 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிஎஸ் நாகபரணான்னு பெங்களூர்ல, இன்னொருத்தர் வந்து ஜீவிதா ராஜசேகர் மேடம் ஹைதராபாத்ல. இப்போ 2 பேரும் டேட் கொடுக்கணும். அவங்க என்னைக்கு தேதி கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் ரிவைசிங் கமிட்டி படம் பார்க்க முடியும். அகைன் பார்ப்பாங்க. ரைட். அது எப்போ நம்மளால சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிட்டு, ஏன்னா நீங்க சொல்லிட்டு நாளைக்கு ரிவைசிங் கமிட்டி எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப பல பேர் சோஷியல் மீடியா சொல்றாங்க, ரிவைசிங் கமிட்டி நாளைக்கே பார்த்துடலான்னு. அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ரிவைசிங் கமிட்டி சேர்மன் இங்க கிடையாது, வெளியூர்ல இருக்காங்க. இப்ப அவங்க டேட் ஒத்துக்கணும்ல. அவங்க ஃப்ரீயா ஒன்னும் சும்மா இதுக்காக உட்கார்ந்து இல்ல. அவங்க வந்து ஒரு ஆனரரியா தான் பண்றாங்க. ரிவைசிங் கமிட்டி சேர்மன்லாம் ஆனரரி தான். அவங்க வந்து எம்ப்ளாய்டு கிடையாது. அவங்க வந்து இதுக்காக ஒரு டைம் எடுத்து வருவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஓகே புதன்கிழமை பண்ணலாமா, வியாழக்கிழமை பண்ணலாமா, அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே மறுநாள் வரன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்க எப்போ வந்து ரிவைசிங் கமிட்டி அந்த டீமை ஃபார்ம் பண்ணி படம் பார்த்து அவங்க சர்டிபிகேஷன் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஒரிஜினலா கொடுத்த யூஏ வித் 60 அந்த 25 கட்டு இருக்குல்ல, அது ஓகே அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. ஆமா, ஏன்னா அந்த கட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராவா இவங்க கட்ஸ் கொடுக்கல வச்சுங்களேன், வித் நோ டைம் எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததா வேற ஏதாவது கட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு சப்மிட் பண்றதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் ஆகும். நான் சொல்றது ப்ராசஸா சொல்றேன், கரெக்ட்டுங்களா? ஒரு திரைப்படத்துல இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இப்போ அவங்க இதே கட்ஸ் ஏற்கனவே கொடுத்த அந்த 25 கட்டு மட்டும் போறோம், நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா சர்டிபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்னா வித் நோ டைம் எல்லாம் நடந்துரும். உடனே சோ மேஜிக்கலா எல்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேஜிக்கலா என்னன்னா, ரிவைசிங் கமிட்டி உடனே அவங்க வந்து 2 நாள்லயே வந்துடுறோம், புதன்கிழமை பாக்குறோம், வியாழக்கிழமையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு. புதன்கிழமை பார்த்துட்டாங்கன்னா வியாழக்கிழமை வந்து எதுவுமே ஃபர்தர் கட்ஸ் இல்லைன்னா தர்ஸ்டே இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரைடே சர்டிஃபிகேட் வந்துடும். ஃப்ரைடே வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணிடலாம். ஒரு வாரத்தில் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேவை இப்போ வந்து ஒரு வாரம் டைம். மறுநாள் ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது. வியாழக்கிழமை சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்க வெள்ளிக்கிழமை பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு பிவிஆர் ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் இருக்கிற எல்லா தியேட்டர் சேர் என்ன சொல்லுவாங்க, சார் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுங்க, புக்கிங் ஓப்பன் பண்றோம். ஓகே, ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் தான் புக்கிங்கே மெயின். ஆமா,